உன்னை மறந்தல்லோ உளுத்த மரமானேன். உன்னை நான் மறந்துட்டேன், உளுத்த மரமாக ஆயிட்டேன். உள்ளே இருக்கிற மறந்ததுனால இந்த உடம்பு என்னாச்சான், உளுத்து போன மரமாக ஆயிடுச்சு. அவ்வளோ சொல்லுவார். இது தொடங்கி திரைந்து திரைந்து உளுத்த வரும் இளமை பெற்றிடவும். இது தொடங்கி இப்போ வா உட்கார், உள்ளே நினைவை நிறுத்தி உள்ளே கவனிச்சுன்னா எல்லாமே சீராகிடும். அது சீராக்குவோன்னு உனக்குள்ளே இருக்கிறான், அவன் சீராக இருக்கிறான். அதுக்கு வழி வேறு ஒன்றும் இல்லை, நீ நினைக்க ஆரம்பிக்கணும். உள்ளே நினைவை திருப்பி நிறுத்து. எங்கே இருக்கணும், எங்கே இருக்கணும், அங்கே இருக்கணும் மனசு. அங்கே இருந்தால் அது அடைய முடியும். தெளிவாக ஈட்டார். மறந்து இருந்தீர் பிணி மூப்பில் சம்மதமோ உமக்கு. மறந்துட்டா பிணி மூப்பு இதெல்லாம் வந்துடும், அப்படி தானே அர்த்தம். அது மறந்திருந்தீர் பிணி மூப்பில் சம்மதமோ உமக்கு அப்படின்ட்டார். இன்னொரு இடத்துல எழுதுறாரு, மறந்தறியேன் மறந்தால் உயிர் விடுவேன் கணம் தறியேன். அப்போ என்ன பண்ணணும், உள்ளே நம்முடைய கவனம் இருக்கணும். அப்படி இருந்துகிட்டு இருந்தால் நம்முடைய 5 புலன்கள் மாறி அமையும். ஒன்று இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம்னு அந்த ஒழுக்கத்தில் நின்னால் அது வரும். இல்லை நேரடியாக அதுக்கிட்ட போயிட்டோன்னா இந்திரியெல்லாம் ஒழுக்கம் ஆகிடும். ஒன்றும் தான் தனியாக நாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எயிட்டாரு, அஞ்சாதே என்று சொல்லி என் கண்ணம்மா ஆண்டிருந்தால் ஆகாதோ. நீ அஞ்சாதப்பா, உடம்பு எடுத்து வந்த உனக்கு பயமே வேணாம், நான் இருக்கேன், மாற்றத்துக்குரியவன் நான் இருக்கேன், உன்னை மாற்றிக்கொள்வேன், உடல் அழியாமல் நான் பார்த்து கொள்கிறேன், இந்த உடம்பு அழியாது, உயிர் அழியாது, நான் இருக்கேன், கவலைப்படாதன்னு உள்ளே இருக்கிற அவர் சொல்லுவாராம். அஞ்சாதே என்று சொல்லி என் கண்ணம்மா ஆண்டிருந்தால் ஆகாதோ. ஆண்டு கொண்டது அது நம்மளை ஆளுகிறது. ஏற்கனவே பல உடல்களை ஆண்டுகிட்டு இருந்தது, இப்போ இந்த உடலை ஆண்டு கொண்டிருக்கிறது. இனி வேறு ஒரு உடலை போய் ஆள விடக்கூடாது. இந்த உயிர் போயிடுச்சுன்னு சொன்னால் வேறு ஒரு உடம்பு எடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த உடம்பு இருக்கும்போதே, இந்த தேகம் போனால் மீளவும் இந்த தேகம் வரும் என்கிற நிச்சயம் இல்லாமையினாலும், இந்த தேகம்தானே இயற்கை கடவுள் நமக்கு கொடுத்த கிஃப்ட்டுன்றார், ஒரு பரிசு பொருள். இதில் தானே கடவுளுடைய பேராற்றல் காரியப்படுகிறது. ஆகையினால எல்லா பற்றுகளையும் விட்டு அம்பலப்பற்றே பற்றுமினோ அப்படின்னு ஏற்றார்.